Hello everyone, welcome to my channel Learn with Zainos Park. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஒலிம்பியாட் எக்ஸாம். ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டு ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் ஆன நமக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னால் என்ன, அதனால என்னென்ன யூசஸ் இருக்குது, ஏன் பசங்க வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதணும், அது வந்துட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அதில் கவர் ஆகுது, எந்தெந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு தெரியாமல் இருக்கும். யூடியூப்ல போட்டாலும் நமக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜில் தான் வந்துட்டு நிறைய நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒலிம்பியாட் எக்ஸாம் பற்றி தெரியணும், இல்லை உங்கள் பசங்க வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாமில் ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னால் என்ன, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, யார் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்லாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும், எங்கள் ஸ்கூலில் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸே இல்லைங்க, ஆனால் வந்து எனக்கு என் பையன் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கும் இதில் வந்து ஆன்சர்ஸ் இருக்குங்க. மறக்காமல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எப்படி வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸில் ஒலிம்பியாட் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் வந்துட்டு பசங்க எழுதுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்னால் என்ன. ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒலிம்பியாட் எக்ஸாம்னா என்னன்னு மட்டும் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் கரிக்குலம் பேசிஸ் பொறுத்து தான் வந்துட்டு இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்துட்டு எந்த போர்டில் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை அந்தந்த ஸ்டேட்ஸோட ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸாக கூட இருக்கலாம். நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. எந்த போர்டில் பசங்க படித்தாலும் சரி அவங்களால இந்த ஒலிம்பியாட் எக்ஸாமை வந்துட்டு ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்துட்டு எந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆல் ஓவர் த அக்ராஸ் த கண்ட்ரியில் வந்துட்டு குழந்தைங்க எப்படி நம்ம குழந்தை வந்து படிக்கிறா, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் நேச்சர், இது எல்லாத்தையுமே இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் மூலியமாக நம்மளால வெளிக்கொண்டு வர முடியும். கொஷின் பேப்பர்ஸ் இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூஸ் த ஆப்ஷன்ஸ் கொஷின் பேப்பர்ஸாக தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு பசங்களுக்கு அது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம கலர் பண்ணுற மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் த ஆப்ஷன்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துப்பாங்க. தென் இதில் மெயினாக வந்து ஒலிம்பியாட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு அவங்களோட கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸில் பேசிக்ஸ் லேர்னிங்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அவங்க லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இது நாட் ஒன்லி இன் லேர்னிங்க, நீங்கள் என்னென்ன சப்ஜெக்டோ அதை மட்டும் லேர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு லாஜிக்கல் திங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரைட் பண்ணுறது மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வேர்ல்டை இன் ஃபியூச்சர் எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேஸ் லெவல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். பிகாஸ் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஃபியூச்சரில் நம்மளோட வேர்ல்டு ஃபுல்லாக காம்படிட்டிவ் வேர்ல்டாக தான் மாறிட்டு இருக்கு. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம குழந்தைங்களை நம்ம ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவங்கள அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி சர்வை பண்ண வைக்கிறதுக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம அவங்கள கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக ட்ரெயின் பண்ணி நம்ம அவங்கள வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை இந்த வேர்ல்டை ஃபியூச்சரில் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும், காம்படிட்டிவ் வேர்ல்டை வந்து தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணணும். தே ஷுட் ஹாவ் ஏ லாஜிக்கல் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் லேர்னிங் கெப்பாசிட்டி ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ கேன் தாராளமாக நீங்கள் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாமில் போடலாம். ஸோ இது வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் பற்றி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட லேர்னிங்ஸ், சப்ஜெக்ட் லேர்னிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்கிங், லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு மேக்ஸ் ஆகட்டும், நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக போயிட்டு ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த சொல்யூஷன்ஸ் நாட் ஒன்லி புக் சொல்யூஷன்ஸ் கொண்டு வராமல் லாஜிக்கலாக அவங்க திங்க் பண்ணி ஸ்டெப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் ஈஸி வேத்தில் வந்துட்டு சீக்கிரமாக அதே மாதிரி ஈஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் தே வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் டைம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நம்ம ஒலிம்பியாட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தே வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் டைம். அதை வச்சு அவங்களோட மைண்ட் வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசனிங்,
அனலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண இந்த ஃபியூச்சர் காம்படிட்டிவ் வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. தென் ஹூ கண்டக்ட்ஸ் ஒலிம்பியாட் எக்ஸாம்? ஸோ யார் வந்துட்டு இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, இதை விட இன்னும் ஜாஸ்தியாகவும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப பாப்புலர் ப்ளஸ் மெயினான வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOF, சயின்ஸ் ஒலிம்பியாட் ஃபவுண்டேஷன். நம்ம ஸ்கூல்ஸ், அதுவும் தமிழ்நாட்டு லெவலில் மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு 90% நம்ம ப்ரிஃபர் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்துட்டு SOF தான் நம்ம எழுதிட்டுருக்கோம். தென் அதுக்கப்புறம் சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன், கிரெஸ்ட் ஒலிம்பியாட்ஸ், யூனிகஸ் ஒலிம்பியாட்ஸ், எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ், அது அசட்டுன்னு சொல்லுவாங்க, இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட், ஹம்மிங் பேர்ட் எஜுகேஷன், எடு ஹில் ஃபவுண்டேஷன், யூனிஃபைட் கவுன்சில்ஸ். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் யார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸ் வந்துட்டு இவங்க எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். பட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றது காமன் தான், எல்லாமே காமன் தான். நீங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் வந்துட்டு ஸ்லைட்டாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது how can I participate in Olympiad examinations? எப்படி வந்து நம்ம ஒலிம்பியாட் எக்ஸாமில் நம்ம குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் மூலிமா போகிறது பெட்டர். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ வந்து 70 to 80% ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் SOF எடுத்துக்கிட்டோம், சில்வர் ஜோனாக எடுத்துக்கிட்டோம், ஸோ நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போனாலுமே அவங்க எல்லாருமே ஸ்கூலோட டைப் வச்சுக்கிட்டு ஸ்கூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் அப்போ ஸ்கூல்லேருந்து உங்கள் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சம் செட் ஆஃப் டேட்ஸ் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணும் போதே உங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்கள் குழந்தை வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதணும், ஸோ எழுதுறாங்க அப்படின்னா என்னென்ன அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவை, ஒர்க் புக் தேவையா, புக்ஸ் தேவையா, ஒர்க் புக் தேவையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தேவையா, ப்ரெப் கைட் தேவையா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸ்கூல் மூலிமா போனீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணிடுவோம். ப்ளஸ் நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த புக்ஸ்க்கான ஃபீஸும் நம்ம பே பண்ணிவிட்டு ஸ்கூல் மூலிமா ரைட் பண்ணிடலாம். இல்லை எங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு கொடுக்கல, நான் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணணும் அப்படின்றவங்க எதில் போகலான்னா கிறிஸ்ட் ஒலிம்பியாட்ஸ் ஆர் NSTயில் வந்துட்டு NSTSCயில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கொஸ்டினை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க. நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், எதை பார்த்தாலும் இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் பற்றி தெரியாத பேரண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ஒலிம்பியாட் இல்லை அப்படிங்கிறவங்க நிறைய இதை கேள்விப்பட்டு மாட்டிருக்கேன். அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்கலங்க, எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, ஆனால் எனக்கு என் குழந்தை வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாம் ரைட் பண்ணணும், நான் என்ன பண்ணேன், எப்படி என் குழந்தைய நான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க டில் செப்டம்பர் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பேஸ் தெரியுது, நம்ம வந்து ஒலிம்பியாட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுதுன்னா ஃபர்ஸ்டே ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணால் பெட்டர் ஆப்ஷன் கோ வியா ஸ்கூல் மூலிமா நீங்கள் போயிட்டு பண்ணுறது பெஸ்ட். இல்லை எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலை அப்படின்னும் போது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சான்சஸ் இருக்கா, இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒலிம்பியாடு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா யூ கேன் கோ வித் த செகண்ட் ஆப்ஷன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிரெஸ்ட் ஒலிம்பியாட்ஸும் NSTSC ஒலிம்பியாட்ஸ் இவங்க ரெண்டு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஒவ்வொருத்தரோட சைட்லேயும் போய் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் சைட்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபார்ம்ஸ் நம்ம ஃபில் பண்ணி இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, மற்ற மேபி 1 or 2 நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிவிஜுவலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இல்லை மற்ற ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் மூலிமா தான் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு நான் பர்டிகுலர் ஆர்கனைசேஷனாக சொல்லலை, ஓவராலாக ஒரு ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்னா மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், சைபருங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், ஹிந்தி வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க, ஃப்ரெஞ்ச், ரீசனிங், ஸ்பெல்லிங். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு
ஒலிம்பியாட் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஸ்கூல் கரிக்குலம்ஸ் கண்டக்ட் பண்ணிடும். எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த எக்ஸாம்ஸ் நம்ம குழந்தைங்க அட்டன் பண்ணும் போதே நம்ம குழந்தைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா என்டையர் ஸ்கூல் சில கரிக்குலம் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு நம்ம ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி கொஷின்ஸ் வில் பி தேர் இன் யர் ஒலிம்பியாட் கொஷின் பேப்பர்ஸ். எக்ஸாம்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தைங்க போய் எழுதுறாங்க, உங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்கிறது என்னன்னா கொஷின் பேப்பர் வந்துட்டு எப்படி இருக்கும், எத்தனை கொஷின்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. போத் ஃப்ரம் கிளாஸஸ் 1லேருந்து 10 வரைக்குமே உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து MCQ டைப் தான், சூஸ் த ஆப்ஷன்ஸ் டைப்ஸில் தான் இருக்கும். ஆனால் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 கிரேட் 1 to கிரேட் 4 வந்து எப்படி இருக்குன்னா 35 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ 35 கொஷின்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும் வித் 1 hour டைம். அதுவே கிளாஸ் 5 கிரேட் 5 to கிரேட் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 50 MCQ கொஷின்ஸ். 50 MCQ கொஷின்ஸ் வந்து பசங்க வந்து 1 hourல ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒலிம்பியாடோட பேசிக் பேட்டர்ன்ஸ். இன்னும் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெட்டர் சஜஷன் நீங்கள் அந்தந்த சைட்ஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆர்கனைசேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன், உங்கள் ஸ்கூலில் எந்த ஆர்கனைசேஷன் இருக்குது, நீங்கள் பசங்க வந்து எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷன் நேமை வந்து நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்கன்னா அவங்களோட சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, ஒலிம்பியாட் எக்ஸாம் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக SOF பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் 70 to 80% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்துட்டு SOF எக்ஸாம்ஸ் தான் எழுதுகிறோம். அதனால் SOF எக்ஸாம்னா என்ன, SOF எக்ஸாம்ஸ் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதோட கொஷின் பேப்பர்ஸ் டைப்ஸ்லாம் எப்படி இருக்கும், பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோஸில் வேறு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேறு என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் இன் ஃபியூச்சர் SOF எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் நாங்கள் போட போகிறோம். நாட் ஒன்லி த ஒர்க் புக்ஸ், பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓஸ்வால் புக்ஸ் யூஸ் பண்ணி கான்செப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆஸ் வெல் அஸ் MTGயோட ஒர்க் புக்ஸ் வித் சொல்யூஷன்ஸ். ப்ரீவியஸ் நியர்லி மினிமம் 10 years ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ்க்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வித் சொல்யூஷன்ஸோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நாங்கள் வீடியோ போட போகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இட், உங்கள் குழந்தைங்க வந்து கற்றுக்கணும், நீங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.